ஒரு ஸ்டேஜில் நம்மளோட ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுதா. இங்கே பாரு, மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டையை பிடிங்கிட்டு அரசர் வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டாரு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி என்னையும் அமுச்சு விட்டுட்டாரு. தேவையில்லாமல் வந்து இங்கே எதுக்கு ஆடிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, அதுக்கு பிறகு உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அரசரோட ஃபேவரட்டான பொண்ணுண்ணா அப்படின்றது தெரிஞ்சிருந்தோம், தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்காத அப்படின்னு சொல்ல அவளும் என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயினோட கழுத்தில் வந்து ஒரு பென்டென்ட் மாதிரி போட்டிருப்பா இல்லையா, அவங்க அம்மா கொடுத்தது. அதை பார்த்துட்டு இது ரொம்ப இனிக்கா இருக்கே அப்படின்னு சொல்ல தொடர்றதுக்காக போகிறாளா. இப்போ நம்மளோட ஹீரோயினுக்கும் கோவம் வந்துடுது. அது தொடாத, மரியாதையை இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்ல அவளும் எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாளாம். வெளியில் போனதுக்கு பிறகு என்னாச்சு, இவளுடைய கேரக்டரே வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் சரி, இவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாளாம். நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு, இந்த வீரக்கார பொண்ணோட உடம்பு ஃபுல்லாக சாட்டையால் அடித்ததுனால காயமாக இருந்திருக்குமா, அதுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணும் ஆக்சுவலாக நான் ஒரு வேலைக்காரி தானே, என்கிட்ட எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, விடுங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட ஹீரோயினும் இங்கே பாரு, என்னை காப்பாற்றுறதுக்காக வந்து நீ ஒரு வேலைக்கார பொண்ணை இங்கே வந்திருக்க, ஆக்சுவலாக நீயும் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தி தான், உன்னை காப்பாற்ற வேண்டியதும் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காளா. அந்த பொண்ணும் கிட்டத்தட்ட வந்து இத்தனை வருஷமாக வந்துட்டு அரசுக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட அன்பை வந்து யாருக்கிட்டையும் வந்து யாருமே வந்து நடந்துக்கிட்டதே கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் வந்து என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அக்காவும் என்ன பண்ணுறான்னு, நம்மளுடைய ஹீரோயினை பார்த்துட்டு இந்த லேடி ஹால் இருக்கு இல்லையா, அவகிட்ட தேவையில்லாமல் நீ வந்துட்டு வம்பெழுத்து அவளுடைய லைனை வந்து கிராஸ் பண்ண வச்சுக்கோமே, அதுக்குரிய பனிஷ்மெண்ட் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அவளுடைய குடும்பம் வந்துட்டு ரொம்ப பெரிய குடும்பமா, பணக்கார குடும்பமா, அதனால வந்துட்டு அவனால் வந்துட்டு ரொம்ப திமிராக ஆட முடியும். தேவையில்லாமல் அவகிட்ட வம்பளுத்தினா அதுக்குரிய பனிஷ்மெண்ட் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்மளுடைய ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை வாங்க போகிறது நான் கிடையாது, நீ தானே அப்படின்னு சொல்ல அக்கக்கு கோவம் வந்துடுதா. ஏய் இங்கே பாரு, ரொம்ப கேவலமானவன் நீ, முதல்ல வந்துட்டு அரசரோட குழந்தைக்கு அம்மாவாகக்கூடிய வேலையை பாரு, அதுக்கு பிறகு உனக்கு இருக்குடியா அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே என்னைக்கு வந்துட்டு அவருடைய குழந்தைக்கு நான் அம்மாவாக்குறேனோ அன்னைக்கு தான் வந்துட்டு உனக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க.